இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சுண்டக்காய் தொக்கு. நல்லா சுட சுட சாதத்துக்கும் சுண்டக்காய் துவையலுக்கும் சுட சுட சாதமும் தொட்டுக்கிறதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்க. ரசம் சாம்பார் எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி சுண்டக்காய் தொக்கு செஞ்சிங்கன்னு வச்சுக்கோ. இன்னொன்றது இன்னும் கொஞ்சம் சேர்த்தி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செய்யும் போது சாதம் கொஞ்சம் கூடுதலாக வடிச்சுக்கோங்க. ரொம்ப அருமையான சுண்டக்காய் தொக்கு தான் இன்றைக்கி உங்களோட வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். உங்களுடைய ஆதரவு என்றைக்குமே எனக்கு வேணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சுண்டக்காய் துவையல் செய்ய போகிறோம். அதுக்கு பாண்டல் வச்சுக்கலாம். பாண்டலில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். பெருங்காயம், வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொடிசாக நறுக்கிற வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சுண்டைக்காயை சேர்த்திக்கலாம். சுண்டைக்காயை நல்லா வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்படினாலும் சமைச்சு சாப்பிட்லாம். துவையல் பண்ணலாம், பொரியல் பண்ணலாம், சாம்பாரில் போடலாம். பல பேர் பல விதமாக செய்வாங்க. வெறும் உப்பு மிளகாத்தூள் போட்டு கூட நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். நல்லா வணங்கட்டும் காய். தேவைக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷமாவது காயை நல்லா வணக்கிக்கலாம். சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமே இருந்தால் கூட வேறு நிறைய சாதம் சாப்பிட்லாம். சுண்டக்காய் தக்காளி பொடிசாக நறுக்கிருக்கிற தக்காளி, நல்லா மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி நான் நறுக்கி எடுத்துருக்கேன். நல்லா அதையும் சேர்த்துட்டு நல்லா வணங்கணும். நம்மளுக்கு தக்காளி வணங்குறதுக்கும் காய் வேகிறதுக்கும் நம்மளுக்கு டைம் சரியாக போயிடும். நல்லா வணக்கிக்கோங்க. சாம்பார் தூள் 1/2 ஸ்பூனு, ரெட் சில்லி பவுட்ரு 1/2 ஸ்பூனு, தனியா தூள் 1/2 ஸ்பூன். அதிகமாக மசாலா சேர்க்கக்கூடாது. மசாலா தூளெல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் சேர்க்கணும். ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். காய் நல்லா வேகட்டும்.
மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா சுண்டி வருது. சுண்டைக்காய் பாருங்கள், கலர் நல்லா மாறி வருதா? கலர் மாற மாற நமக்கு சுண்டைக்காய் வெந்துருச்சுன்றதை தெரிஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டட்டும். இந்த சுண்டைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவிடலாம். ஸ்டவ் அணைச்சாச்சு. நல்லா ஒரு கிளறி மூடி வச்சிடலாம். நல்லா இந்த கொத்தமல்லி மணம், தொக்குடைய மணம் கமகமன்னு சூப்பராக இருக்குது. சுட சுட சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். என்னுடைய ஸ்டைலில் சுண்டைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. என்னன்றது இன்னும் சேர்த்தி சாப்பிடுவாங்க எப்பவுமே, அவ்வளோ ருசியாக இருக்கும். சுண்டைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு என்னுடைய ஸ்டைலில். 2 நாள் ஆனாலும் கெடாது, வச்சிருந்து சாப்பிட்லாம். அதே மாதிரி உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் சுண்டைக்காய் கிடைக்க போதெல்லாம் மிஸ் பண்ணாமல் சமைச்சு சாப்பிடுங்க. என்னுடைய ஸ்டைலில் சுண்டைக்காய் தொக்கு ரெடி. சமைங்க, ருசிங்க. மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.